பார்த்தசாரதி ஒய்ஃப் விஜயலட்சுமி. நாங்கள் இந்த வீடு கட்டி ஒரு 4-5 இயர்ஸ் ஆகுது. ஆனால் வந்ததுலேருந்து நாங்கள் இன்டீரியரே பண்ணலை. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்ம எல்லா ஷெல்ஃப்ஸும் கடப்பாக்கல்ல போட்டிருந்தோம். அதனால் நிறைய இன்டீரியர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணும்போது இது இருந்தால் நல்லா பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னதுனாலேயே we didn't go for it. பட் அப்புறம் சாரை பார்த்த பிறகு we decided ஓகே. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு யுனிவர்சல் இன்டீரியர்ஸ் மூலமாக ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் சொன்ன ரெஃபரன்ஸ் மூலமாக தான் நான் சார் கண்ணன் சாரை மீட் பண்ணேன். நண்பர் சொன்னார், இல்லை இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்களை ரீச் அவுட் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் we got in touch with யுனிவர்சல் இன்டீரியர்ஸ். நாங்கள் இதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1-2 கார்பரேட் இன்டீரியர் சொல்யூஷன்ஸ்லாம் போய் பார்த்தோம். அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் கொட்டேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் யூனிவர்சல் இன்டீரியர் பேசணும். தென் தி வர் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணி தரலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தென் வி ஃபைனலைஸ்ட் வித் யுனிவர்சல் இன்டீரியர்ஸ். ஒரு விசிட் வந்தாங்க, டீமோடு வந்தாங்க. டீமோடு வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்தாங்க. எல்லா ஷெல்ஃப்ஸு, வால் யூனிட்னா அதோட டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்தாங்க. இந்த லேமினேட் கலர்ஸு, கிளாஸஸ்ஸு, அந்த சாய்ஸஸ்லாம் பார்க்குறதுக்கு மேனுவல்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்களும் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ண பிறகு சில கஸ்டமைசேஷனுக்காக சில விஷயங்களை வந்து டச்சப் பண்ணுறது கொஞ்சம் நான் கேட்ட மாதிரி ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க. நான் நிறைய ஐடியாஸ் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் ஆப்ஷன்ஸ்லாம் கேட்டு ஃப்ளெக்சிபிளாக இருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சரி, முடித்த பிறகு என்னோடய ஃப்ரெண்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்ததில் அவங்களுக்கு பிடிச்சது வந்து நம்ம டிவி வால் யூனிட் எப்படி வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடிஷ்னலாக பூஜா ரூம் கேபினட்ஸும் வந்து கொஞ்சம் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து ரியலி அப்ரிஷியேட். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இந்த பிளான் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ரெஃபர் பண்ணேன். அவரும் பேசிட்டு ஆல்ரெடி எங்கேஜ்ட் யுனிவர்சல் இன்டீரியர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நான் வெளியில் கம்பேர் பண்ணதை விட யுனிவர்சல் இன்டீரியர்ஸ் வந்து நல்லாவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஐ வுட் சே 4/5 for that. ப்ராஜெக்ட் டெலிவரி வந்து ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ண டைம் தான் முடிஞ்சது. பட் ஆக்சுவலாக எங்கள் சைட்லேருந்து ஒரு பிரேக்லாம் கேட்டிருந்தோம், ஒரு 2 weeks நடுவில் பிரேக்லாம் கேட்டிருந்தோம். அந்த விதத்தில் ஐ திங்க் தே டிட் ரியலி குட் ஜாப். ஐ வுட் சே 5/5 ஃபார் ப்ராஜெக்ட் டெலிவரி. ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. நான் எப்படி சொன்னோம், எப்படி கேட்டிருந்தோனோ அந்த மாதிரியே எனக்கு பூஜை ரூமில் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி, என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த இடத்துல நல்லா பிளேஸை நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் வந்து 5/5 ஆக்சுவலாக நான் மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறதுனால பின்னாடி இருந்த கபோர்ட்ஸ்லாம் ஓப்பனாக இருந்தது. இட் வாஸ் நாட் லுக்கிங் நைஸ். நான் அது சம்மந்தமாக அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன், ஆஃபீஸ் ரூம்னால எனக்கு கொஞ்சம் க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டு அங்கே தான் இப்போ ஆப்வியஸ்லி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இப்போ வந்து புக் ஷெல்ஃப்ஸும் இருக்கிறதுனால விண்டோ கிளாஸ் போட்டு ஷட்டர்ஸ்லாம் போட்டு க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் த பிளேஸ் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் மோஸ்ட்லி கிச்சன் தான். அந்த கிச்சனில் வந்து நான் ஆப்ஷன்ஸ்லாம் கேட்டிருந்தேன். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு இடத்துல எனக்கு வந்து டோர்ஸ் தான் போட முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை எனக்கு டோர் வேண்டாம், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஸ்லைடிங் டோர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க அதை வந்து எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுற மாதிரி அதை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க.